வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திருஷ்டிப்படுதல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? திருஷ்டிப்படுதல்னா தைக்கும்போது திருஷ்டிப்படுதல் என்ன சொல்லியிருக்கோம். கோ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா தகப்பன். நிறைவு என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? நிறைவுனா நூ. ஆ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எருமை இவற்றின் பெண்ணினம். ஆனா எருமை இவற்றின் பெண்ணினம். நோ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா சிதைவு. நா என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா நடுன்னு அர்த்தம். மூப்பு என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? மூப்பு என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எதுன்னா மூ. கரம் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? கரம்னா கை. கோ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா ரசம். மலை என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? மலைனா கோ. தீமை என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? தீமைனா சி. கோ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா புனைந்துரைத்தல். நூ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நூனா விருப்பம். வரையறுத்தல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? வரையறுத்தல்னா வை. தகுதியாதல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? தகுதியாதல்னா போ. வெறுத்தல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? நீ. பை என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? 500 அல்லது 1000 ரூபாய் பணம். தீ என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? தீனா கேன் அர்த்தம். ப என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ப என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பனா நேரம். ஈ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இரத்தல். வெண்மை என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? தூ. வினையெச்ச விகுதி என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? ஊ. வினையெச்ச விகுதி என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? ஊ. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இயற்றுதல். மதநீர் தாங்கும் பலகை என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? ஓ. மா என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா லக்குமி. இணக்கமாதல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. கோ என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா எருது. மேல எருமையின் பெண்ணினம் படிச்சிருப்போம். இன்னொரு பொருள் என்னன்னா எருது. வேர்ச்சொல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? வவ். வே என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வேனா எரிதல். தை என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா பொருத்துதல். திசை என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? கோ. வெறுத்தல் என்ற பொருளை தரும் ஒரெழுத்து ஒரு மொழி எது? வெறுத்தல்னா நீ. வவ் என்ற ஒரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வவ்வுனா கைப்பற்றுதல்.
சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வெருட்டுக்குறி. சேனா வெருட்டுக்குறி. இசைநிறை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா அலங்காரம். தைனா அலங்காரம். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எதிர்மறை இடைநிலை. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சேனா வெறுப்புக்குறி. அணாவில் 1/12 பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நிறம். சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சோனா அரண். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நுண்மை. ஐயினா நுண்மை. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தங்குதல். சேனா தங்குதல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா ஆணி. மானா ஆணி. ஒப்புதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஒப்புதல்னா வௌ. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஞானம். தீனா ஞானம். ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா படைத்தல். தகுதியாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போ. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சேனா கிடத்தல். வறுமை அடைதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வறுமை அடைதல்னா நோ. ஞானம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஞானம்னா தீ. நடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நடுனா நா. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? துன்பம். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? திருஷ்டிப்படுதல். தைனா திருஷ்டிப்படுதல். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பரிமாறுதல். தானா பரிமாறுதல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா கருமை நிறம். வெறுப்பு குறிப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சி. பதம் அழிதல் அதாவது பக்குவம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நோ. விதம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பைனா நிறம். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நரக வகை. பூனா நரக வகை. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா புகழ். சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சானா தேயிலை செடி. தங்கை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தங்கைனா கை. தேற்றம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா மென்மை. வருந்துதல் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வருந்துதல்னா நோ. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
தீனா காந்துதல். தீல பட்டா காந்திரும்ல. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா வருத்தம். அழித்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அழித்தல்னா வி. நீங்குதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நீங்குதல்னா நீ. வே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எரிதல். வேனா எரிதல். பொருந்து என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தா. போ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா ஓங்குதல். நோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா பலவீனம். வி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சாதல். மோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நுகர்தல். மோந்து பார்த்தல் மம்ல. வாடுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? வாடுதல்னா நை. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா அழகு. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மரம் முதலியன பலன் கொடுத்தல். மரம் முதலியன பலன் கொடுத்தல். மதநீர் தாங்கும் பலகை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஓ. ஆசிரியர் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஐ. நிறைவு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நிறைவுனா நூ. பொருந்து என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? த. நோய் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நோய்னா நோ. புயல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பி. வலி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நோ. தை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா திருஷ்டிப்படுதல். தை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா மரக்கன்று. ஒரு வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கும். தே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தேனா தெய்வம். வி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா நேரம். கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா ஒழுங்கு. மூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மூனா முடிதல். சுகம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? சுகம்னா சு. உண்டாதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நோ. மலர் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மலர்னா வி. பே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இல்லை என்னும் பொருள் தரும் சொல். கரம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கரம்னா கை. பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நரக வகை. பதித்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பதித்தல்னா தை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.